இப்போ மேலேருந்து ஒரு 9.5 10 இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாமா? 10 இன்ச் வரைக்கும் இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். பட் ஆனால் நம்ம பண்ணும்போது எப்படி பண்ணணும் பார்த்தோம்னா, இந்த நெக் வித் எவ்வளோ இருக்கும்? இப்போ இதில் நெக் வித் வந்து 4.5 inches இருக்குது. அப்போ நம்ம கீழே வரும்போது யூ கேன் மேக் இட் லைக் 4 or 3.5. இதே ரொம்ப ஒயிட் பண்ணிட்டோன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் போடும்போது ரொம்ப இது இழுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மேலே எவ்வளோ இருக்கும் நெக்கோட வித்து, அதில் ஒரு 1/2 inch இறக்கி கீழே நம்ம ட்ராப் பண்ணுறோம். ஓகே, ட்ராப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், மேலே இங்கே ஒரு ஓப்பனிங் இருக்குது அண்ட் கீழே இங்கே ஒரு ஸ்டாப், அதாவது இங்கே ஒரு பட்டன் போடுற மாதிரி இருக்குது, இங்கே ஒரு பட்டன் போடுற மாதிரி இருக்குது. அப்போது இங்கேருந்து இது வரைக்கும் மைட் பி இட் வுட் பி 2 inches. ஸோ அந்த 2 inches இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். போட்டோமா? இங்கேருந்து 2 inches போட்டோம். அண்ட் இங்கே இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் மேலே 4னா இது 4.5னா கீழே வந்து 4 போட்டு இப்படி பாக்ஸ் மாதிரி மைனஸ் பண்ணி இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு இதில் வந்து 1/2 inch வந்து சீம் அலவன்ஸ் போயிடுச்சுன்னா இந்த ஓப்பன் வந்து நமக்கு வந்து 3.75 நியரிங் வருது. ஓகே, இப்போ ஸ்டைல் இப்படி தான். ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். ஓகே, அண்ட் இது வரைக்கும் தான் நமக்கு விசிபிளாக தெரிய போகுது. இது நமக்கு தனியாக ஒரு பீஸ் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இதை தனியாக எடுத்துரும். ஓகேவா? இப்போ பாருங்கள் இப்படி வரும். இந்த பீஸ் வந்து தனியாக இண்டிவிஜுவலாக இங்கே வருதுல இந்த பீஸு. ஃபஸ்ட்டு இதை ராவை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பீஸை இங்கே அட்டாச் பண்ணிடும். கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? இந்த ஸ்ட்ரிப்பை தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பீஸை நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கு அலவன்ஸ் எப்படி வரும் தெரியாது. இந்த பீஸை பத்திரமா எடுத்து வச்சுக்கிறோம். இதிலேருந்து 1/2 inch அவுட்டரில் சீம் அலவன்ஸ் கொடுத்து ஜாயின் பண்ணுற மாதிரி. ஸோ அதனால் ஒரு 1/2 inch தள்ளி இதை நான் வைக்கிறேன் ஹூக்கில் படிக்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து இதுக்கு 1/2 inch ஆஃப் சீம் அலவன்ஸ். கரெக்டாக? இது ராவாக இருக்கும் இல்லைங்களா? இந்த ராவை முடிக்கிறதுக்கு சீம் அலவன்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த பேட்டர்ன் எப்படி வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இதோட ஸ்ட்ரிச்சிங் பார்ட் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அடுத்த வீடியோவில் இதோட கம்ப்ளீட் ஸ்ட்ரிச்சிங் பார்ட்டும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலான கட்டிங் பார்ட் வீடியோவை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர். பை.